ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் மினி விலாக் தான் பார்க்க போறீங்க. மார்னிங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு நல்லா தூங்கலான்னு தோணும். ஆனா கடமை முக்கியங்கிறனால ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கிளம்பியாச்சு. 6:45க்கு கிளாஸ்க்குள்ளே இருக்கணும். ஆனா நாங்க பிஜில இருந்து கிளம்புனதே 6:40க்கு. என் பிஜில இருந்து கம்பெனிக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் நடக்கணும். நாங்க ரொம்ப சீக்கிரமா கிளம்புனனால வேகமா மூச்சு வாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு வழியா நல்லபடியா கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜிக்கும் கிளம்பிட்டோம். பிஜிக்கு வந்த அப்புறமா என்னோட கம்ஃபர்ட் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கும் டிஎஸ்ஏ கான்செப்ட் தான் வேஸ்ட் பண்ண போகிறேன். படிக்கும்போது நான் ஏன் ஃபேஸ் இவ்வளோ சீரியஸாக வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. எனிவேஸ் ஒரு வழியாக டிஎஸ்ஏ கான்செப்ட் வேஸ்ட் பண்ணி முடிக்கும்போது ஆஃப்டர்நூன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரின்னு மெஸ்க்கு போய் பார்த்தா இன்னைக்கு ரசமில் ஒரு சாம்பார் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக காம்பினேஷனில் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கம்பெனிக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போதே நைட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்த அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை துவச்சி காய போட்டுட்டு கம்பெனிலேருந்து கொஞ்சம் டாஸ்க் தந்திருந்தாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி முடிக்கும் போதே அரௌண்ட் 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே தூங்கிட்டேன். உங்களுக்கு இந்த மினி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக்ல உங்கள் எல்லாருமே நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் அபி.